Hello students, this is Iqbal. இப்போ நம்ம 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 அதோடைய ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்ட் 4 பார்க்குறோம். பார்ட் 4ல வந்து நம்ம 1.4 பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, எக்ஸசைஸ் 1.4 தான் இந்த பார்ட் 4ல நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார், இதில் வந்து முக்கியமான கான்செப்ட் என்னென்னா கிராமர்ஸ் ரூல் தான் இங்கே முக்கியமான கான்செப்ட், வேறு உண்மை இல்லைங்க, கிராமர்ஸ் ரூல் மட்டும்தான். கிராமர்ஸ் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து 3 ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். a1x plus b1y plus c1z equal to d1 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனும், இன்னொரு ஈக்குவேஷன் வந்து a2x b2y plus c2z equal to d2, அப்புறமா a3x plus b3y plus c3z equal to d3 இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம கிராமர்ஸ் ரூலில் இல்லை டிட்டர்மினன்ட் மெத்தட்னு சொல்லலாம், கிராமர்ஸ் ரூல் மெத்தட்னு சொல்லலாம், எப்படி சொன்னாலும் ஓகே தான். ஓகே, டிட்டர்மினன்ட் மெத்தட்னு சொல்லலாம், கிராமர்ஸ் ரூல் மெத்தட்னு சொல்லலாம். அதில் சால்வ் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், டெல்டா கண்டுபிடிக்கணும். டெல்டா அப்படின்றது இந்த கோஎஃபிஷியன்ட் ஃபுல்லாக எழுதுறது தான். இங்கே என்ன இருக்குது, a1 b1 c1 a2 b2 c2 இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது, அதை அப்படியே எழுதிடுங்க. a3 b3 c3 இது கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த தியரம் இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன். அப்புறமா டெல்டா எக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். டெல்டா 1ன்னு சொல்லுவாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், டெல்டா எக்ஸ்னே போடுவோம், தப்பு இல்லை. டெல்டா எக்ஸ், டெல்டா எக்ஸ்னா இதான் எக்ஸ் காலம், இது வந்து ஒய் காலம், இது வந்து ஜெட் காலம். ஃபஸ்ட்டு காலம் வந்து எக்ஸ் காலம், அதை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோங்க, d1 d2 d3 போடணும். d1 d2 d3 பாக்கியெல்லாம் அப்படியே தான் இருக்கும். b1 b2 b3 c1 c2 c3 இது 0வாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், இது பிரச்சனையே கிடையாது. எந்த ரியல் நம்பர் வேணாலும் இங்கே கிடைக்கலாம், நோ ப்ராப்ளம். அப்புறமா டெல்டா ஒய், டெல்டா ஒய் அப்படின்னா இதே டெல்டாவில் போயிட்டு செகண்டை மட்டும் தூக்கிட்டு என்ன பண்ணணுமோ, இதுதான் ஒய் காலம், அந்த ஒய் காலத்தை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக நம்ம d1 d2 d3 போடணும். ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் அப்படியே இருக்கும். a1 a2 a3 இந்த இடத்துல d1 d2 d3, இங்கே c1 c2 c3. ஸோ அதே மாதிரி டெல்டா இசட், டெல்டா இசட் வந்து தேர்ட் காலம் மட்டும் நம்ம d1 d2 d3 மாற்றணும். பாக்கியெல்லாம் அப்படி இருக்கும். a1 a2 a3 b1 b2 b3 இது மட்டும் d1 d2 d3 அப்படின்னு மாறும். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு பை கிராமர்ஸ் ரூல் அப்படின்னு போட்டு நம்ம எக்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணோம், டெல்டா எக்ஸ் பை டெல்டா. ஸோ டெல்டா பாருங்கள் டினாமினேட்டர் இருக்கிறனால தான் இங்கே என்ன சொன்னேன், டெல்டாவோட வேல்யூ வந்து என்ன வரக்கூடாது, 0 வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், இன்ஃபினிட்டி ஆயிரும். அப்புறம் ஒய் வேணும்னா டெல்டா ஒய் பை டெல்டா, இசட் வேணும்னா டெல்டா ஜெட் பை டெல்டா. அவ்வளோதான், நம்மளுக்கு எக்ஸ்ஒய் கிடச்சிரும், எக்ஸ்ஒய் ஜெட் கிடச்சிரும். ஓகே, 2/2க்கும் இந்த யூஸ் பண்ணலாம், 3/3க்கும் இந்த யூஸ் பண்ணலாம். ஓகே அது சரி. ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் இதிலே சொல்லிடுறேன், எக்ஸாம்பிளை உங்களுக்கு புரியும். ஓகே, சால்வ் பை கிராமர்ஸ் ரூல் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். இங்கே xy zக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, x1 x2 x3 கொடுத்துருக்காங்க. 3 அன்னோன்ஸ் இருக்குது பாருங்கள், x3 வரைக்கும் இருக்குது, அந்த மாதிரி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு டெல்டா ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 இந்த கோஎஃபிஷியன்ட் எழுதுகிறோம். இங்கே x பக்கத்தில் 1 இருக்குது, x2 பக்கத்தில் -1 இருக்குது, பட் x3 இங்கே இல்லை, அதனால் 0. இங்கே இருக்குது பாருங்கள், x1 பக்கத்தில் 2, x2 பக்கத்தில் 3, x3 பக்கத்தில் 4. இங்கே x1 இல்லை, அதனால் 0, x2 பக்கத்தில் 1 இருக்குது, x3 பக்கத்தில் 2 இருக்குது. டெல்டா நீங்கள் நம்ம டிட்டர்மினன்ட் தெரியும், கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 6 வருது. நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சா, ஓகே. அப்புறமா டெல்டா 1ன்னு போட்டிருக்காங்க, நீங்கள் டெல்டா x1 போட்டுக்கலாம், தப்பே ஒன்றும் இல்லை. டெல்டா x1 போட்டுங்க. அப்போ என்ன சொன்னேன், இதை இந்த ஃபஸ்ட்டு காலமை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக இந்த 3 17 7 போட்டு நீங்கள் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். பாக்கியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ டெல்டா x2னா செகண்ட் டெல்டாவில் போயிட்டு செகண்ட் காலமை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக இந்த 3 17 7 போட்டுடணும். அப்போ டெல்டா x3னா
தேர்ட் காலமில் மட்டும் மாற்றணும். அவ்வளோதான். ஃபார்முலா என்ன? x1 ஈக்குவல் டு டெல்டா x1 பை டெல்டா x1ஐயும் டெல்டாவையும் டிவைட் பண்ணுங்கள். 6க்கும் 12க்கும் அடிச்சேன்னா 2 டைம்ஸ். இதே மாதிரி தான் 3 வந்துடும். தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிளாக இருக்கா? ஓகே. இது இம்பார்ட்டன்ட் சம்மு. இதுவும் தப்பு. இது வந்து கொஸ்டின் தப்பு. என்னென்னா இங்கே 30,18 வராது. இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 40,22 வரும். சரியா? ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் போடுறது ஈஸி. சம் நீங்கள் போட்டுடலாம். இதை ஃபுல்லாகவே காப்பி பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. ஓகே, ஃபஸ்ட்டு ஆன்சரையும் நான் இது பண்ணிடுறேன். ஏன்னா டைம் இல்லை, நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் நான் ஏற்கனவே நடத்தியிருக்கேன், நீங்கள் வேணால் அதில் பார்க்கலாம். பட் அதில் கொஞ்சம் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஏன்னா வெரி ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த ஐடியாவும் இல்லை, நாய்ஸ் பற்றியோ இதை பற்றியோ இல்லை. ஏதோ நம்ம நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதுதான் காரணம். இப்போ நான் நாய்ஸ்லாம் கம்மி பண்ணி தான் போட்டுட்ருக்கேன் வீடியோ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, T20 மேட்ச் நடக்குது, சிஎஸ்கேக்கும் இன்னொரு டீமுக்கும் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 6 ரன் அடிக்கணும். ஆனால் ஒரே பால் தான் நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்குது. த லாஸ்ட் பால் வாஸ் பவுல்ட் அண்ட் த பேட்ஸ்மேன் அட் த க்ரீஸ் ஹிட் இட் அ ஹை ஹப். ஓகே, அவர் அடிக்கிறாரு, அது ரொம்ப ஹைட்டாக போயிட்டுருக்கு. இந்த பால் ட்ராவல் பண்ணுற அந்த பேரபோலிக் ஈக்குவேஷன் வந்து இந்த கொடுத்துருக்காங்க. ஒய் ஈக்குவல் டு ax² + bx + c அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அது ட்ராவல் பண்ணுற அந்த கர்வோடைய அந்த பாயிண்ட்ஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஒன்று 10,8, இன்னொன்று 20,16, இன்னொன்று 30,18. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இது தப்பு. 30,18 கிடையாது. இந்த இடத்துல வந்து 30,18 கிடையாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்? இந்த 40,22 தான் ரைட்டு. ஸோ அதையே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, (40,22). ஸோ இந்த 3 பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு 10,8 அப்ளை பண்ணுறேன். எங்கே எக்ஸ் இருக்கோ அங்கே 10 போடணும். இங்கே 10 போட்டால் என்ன ஆகும்? 100 ஆயிரும். 100A, இங்கே 10B + C ஈக்குவல் டு ஒய். ஒய்யோட வேல்யூனா 8 ஈக்குவல் டு 8. இந்த மாதிரி ஈக்குவேஷன். ஸோ அதே மாதிரி தான் 20,16 போட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்புறம் 40,22 போட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டெல்டா என்ன வருங்க? 100, 10, 1 இங்கே வந்துடும். செகண்டில் 421 அந்த மாதிரி வந்துடும். இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கேருந்து எல்லாத்துலேயுமே வந்து 100 வெளியே எடுத்திருக்காங்க. இங்கே எல்லாத்துலேயும் வந்து 10 வெளியே எடுத்திருக்காங்க. அப்போ 100 × 10 என்ன ஆயிரும்? 1000 ஆயிரும். சரியா? 1000. அப்போ 100 வெளியே எடுத்திங்கன்னா 1, 4, இங்கே 16 வரும். இங்கே 10 வெளியே எடுத்திங்கன்னா 1, 2, 4 வரும். இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அப்படி போட்டிருக்காங்க. -6000 வருது. அப்புறம் டெல்டா ஏ இங்கே என்ன இருக்குது? ஏ இருக்கனால டெல்டா ஏன்னு போடுங்க. டெல்டா 1 வேணாம். அப்போ ஒன்றுனா இங்கே ஏ தான். டெல்டா ஏ போடுங்க. அப்படின்னா இதை தூக்கிட்டு நம்ம அதுக்கு பதில் என்ன பண்ணுவோம்? இந்த கான்ஸ்டன்ட் 8, 16 and 22 போடுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? எல்லாத்துலேயும் காமனாக வந்து இங்கே 2 டேபிள் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே 10 எடுத்திருக்காங்க. அதில் 20. நீங்கள் அப்படி தான் எடுத்து போடணுமாலாம் கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே போடுங்க. அதுமாதிரி டெல்டா பி, இங்கே டெல்டா சி கண்டுபிடிச்சாச்சா? கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணுறோம். அப்படி என்ன ஃபார்முலா? டெல்டா ஏங்கிறது டெல்டா ஏ பை டெல்டா -1/60 வருது. பிங்கிறது டெல்டா பி பை டெல்டா, அதுக்கு சி அப்படின்ற வேல்யூ டெல்டா 3/டெல்டா. இந்த மாதிரி 3 ஆன்சர் கிடச்சிருச்சு. அதை போய்ட்டு ஒய் ஈக்குவல் டு இந்த ஏ இருக்கிற இடத்துல எங்கே ஏ இருக்கோ அங்கே ஏயோட வேல்யூ, இங்கே பியோட வேல்யூ, இங்கே சியோட வேல்யூவை அப்ளை பண்ணால் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஓகே, ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். த பாத் வித் த ஃபார்தஸ்ட் பவுண்டரி லைன் இஸ் 70,0. இப்போ 70,0 நம்ம எக்ஸ் வந்து 70 அப்ளை பண்ணோம். இது வந்து என்னென்னா 4 லைன். இப்போ இது வந்து ஹரிசாண்டலாக இங்கேருந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஒய் ஆக்சிஸ் கிடையாதுல்ல. ஒய் ஆக்சிஸ்ங்கிறது ஹைட்டு தானே. அப்போ தரையில் இப்படி போனால் இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கான்? 4 லைன் வந்து 70 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. (0) 4 லைன். ஓகே, இப்போ நம்ம ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு அங்கே 17 அப்ளை பண்ணோம். 70 அப்ளை பண்ணுவோம். இதில் எக்ஸ் ஈக்குவல் டு 70 அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வருது? ஒய் ஈக்குவல் டு 6 வருது. இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள், ஆன்சர் 6 வந்துடும். அப்போ 6 மீட்டர் ஹையாக போகிற எந்த ஒரு பாலையும் யாருனாலையும் என்ன பண்ண முடியாது? ஸ்டாப் பண்ண முடியாது. கேப்சர் பண்ணவோ இல்லைனா ஸ்டாப் பண்ணவோ முடியாது. அப்போனா அது 6 தான்.
அப்போது சிஎஸ்ஐ இஸ் வான் த மேட்ச் அப்படின்னு போட்டுற வேண்டியதான். சிஎஸ்ஐ வான் த மேட்ச். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த சம், அடுத்து டேரெக்டாக எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குனால இதை நான் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இதையும் போட்டு காமிக்கிறேன், ஃபோர்த்தையும் போட்டு காமிக்கிறேன். ஸோ இது ரொம்பலாம் கஷ்டம்லாம் பட வேண்டியதில்லை. ஃபஸ்ட் நம்ம டெல்டா ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குங்க, 3 2, இங்கே 2 3. அப்போ 3 3s are 9, minus 2 2s are 4, equal to 5, not equal to 0. அப்புறமா டெல்டா இங்கே பார்த்தீங்கன்னா பை எக்ஸில் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், டெல்டா 1/xன்னு போட்டுங்க. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இங்கே பை எக்ஸ்ன்னு இருக்கனால எக்ஸ் மட்டும் அப்படி தான் இருக்குது பாருங்கள். அதனால் டெல்டா 1/x தான் கண்டுபிடிக்கணும். அப்போ டெல்டா 1/xனால் இந்த 3 2 தூக்கிட்டு அதுக்கு பதிலாக 12 13 போடுங்க. இந்த 2 3 இங்கே இருக்கும். 12 into 3 36 minus 13 into 2 26 equal to 10. அப்புறம் டெல்டா ஒய்னா டெல்டாவில் போயிட்டு இந்த 3 2 அப்படி வச்சுக்கோங்க. இந்த 2 3 தான் ஒய் காலம். அதுக்கு பதிலாக 12 13. 3 into 13 39 minus 2 into 12 24 equal to 15. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா ஃபஸ்ட்டு இங்கே 1/x தான் இருக்குது. அப்போ 1/x தான் வேணும். 1/x ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா டெல்டா 1/x பை டெல்டா. டெல்டா 1/x எவ்வளோ கிடச்சிருக்கு நம்மளுக்கு, 10 கிடச்சிருக்கு. டெல்டா எவ்வளோ, 5 கிடச்சிருக்கு. அப்போது 1/xோட வேல்யூ வந்து மேலே கீழே ஒரு 5 இருக்குது, மேலே 2 5s இருக்குது. அப்போ 1/x ஈக்குவல் டு 2. அப்போ x ஈக்குவல் டு என்ன வரும், ரெசிப்ரோக்கல் 1/2 ஆகிடும். அப்போ x வந்து 1/2. ஸோ அதேமாரி ஒய் வேணும்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா. டெல்டா ஒய் வந்து 15, டெல்டா வந்து 5 அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ். அப்போ ஒய் ஈக்குவல் டு 3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/2, ஒய் ஈக்குவல் டு 3 தான் இதுக்கான ஆன்சர். சரியா? ஸோ இப்போ தேர்டு நான் சொன்னாவே இப்போ புரிஞ்சிடும் உங்களுக்கு. பாருங்கள், இதே தான் சேம். இங்கே என்ன பண்ணும், டெல்டா 1/x, டெல்டா 1/y, டெல்டா 1/zன்னு போட்டுருங்க. அப்போ எக்ஸி ஃபஸ்ட்டு என்ன வரும், 1/x கண்டுபிடிக்கணும். அதை ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா நம்மளுக்கு எக்ஸ் கிடச்சிரும். இதே மாதிரி தான் இங்கே இங்கே எக்ஸுக்கு மட்டும் 1/x போட்டோம். இங்கே என்ன பண்ணணும், எல்லாத்துக்குமே டெல்டா 1/x, டெல்டா 1/y, டெல்டா 1/z. அப்போ 1/x தான் நம்ம கண்டுபிடிப்போம். வர ஆன்சரை ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், எக்ஸு கிடச்சிரும். புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் இந்த சம் போகலாம். செகண்டு in a competitive examination 1 mark is awarded for every correct answer. இப்போ கரெக்ட் ஆன்சருக்கு வந்து 1 மார்க்கு. அப்புறம் while 1/4 marks is deducted for every wrong answer. ராங் ஆன்சருக்கு வந்து ஆஃப் மார்க், அது 1/4 மார்க் வந்து என்ன பண்ணுவாங்க, மைனஸ் பண்ணுவாங்க. A student answered 100 questions and got 80 marks. 100 questions அட்டன் பண்ணுறாரு, ஆனால் அவர் எத்தனை மார்க்ஸ் எடுக்கிறாருனா 80 மார்க்ஸ் தான் எடுக்கிறாருனா how many questions did he answer correctly? அப்போ எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து அவர் கரெக்டாக அட்டன் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா? இப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் 1 mark is awarded for every. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். சாரி, let number of correct questions, number of questions with correct answer, number of questions with correct answer. அது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்புறம் அதே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வித் ராங் ஆன்சர். ராங் ஆன்சரை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். ரெண்டையும் சேர்த்து எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காரு, 100 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. அப்போ ரைட் கொஸ்டினும் ராங் கொஸ்டினும் சேர்த்து 100. இது ஈக்குவேஷன் 1 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அப்புறம் இதில் 1 மார்க் வந்து எதுக்கா, கரெக்ட் ஆன்சருக்கு. அப்போ 1/1 into xன்னு போட்டுருங்க. சரியா? 1 into x.
அப்புறமா இங்கே ப்ளஸ் வேணாம். ஏன் ராங் ஆன்சராக இருந்தால் 1/4 மார்க் வந்து என்ன பண்ண டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மைனஸ். அப்போ என்ன பண்ணோம், -1/4 × y. அப்படி போட்டு மொத்தம் எத்தனை மார்க்ஸ் கிடச்சிருக்கு அவருக்கு? 80 மார்க்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ இங்கே 4/4 இருக்கா, அதனால் என்ன பண்ணுறேன், மல்டிபிள் பை 4 ஆன் போத் சைட். அப்போ பண்ணிங்கன்னா இங்கே 4 × 1 4 4x. இங்கே 4 மட்டும் 4 கேன்சல் ஆயிரும். அப்போ வெறும் y. 4 8s are 32 320. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், டெல்டா கண்டுபிடிக்கணும். டெல்டா வந்து 1 1 4 -1. இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க தெரியும் உங்களுக்கு. அப்புறம் டெல்டா எக்ஸ்னா இந்த 1 4 தூக்கிட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், நம்ம இந்த 100 320 போட்டு டெல்டா எக்ஸ் கண்டுபிடிப்போம். டெல்டா ஒய்னா இந்த 1 -1 தூக்கிட்டு அதுக்கு பதிலாக 100 320 போட்டு டெல்டா ஒய் கண்டுபிடிப்போம். கடைசியில் ஆன்சர் வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா கிடச்சிரும் ஆன்சர். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 80 84 கிடைக்கும். சரியா தெரியல, போட்டு பாருங்கள் உங்களுக்கு தெரியும். சரியா? ஓகே. இது வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன்லேருந்து ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் போதும். இதுக்கப்புறம் உங்களுக்கு 2/2 மேட்ரிக்ஸில் எப்படி போடுவீங்களோ அதே தான். எக்ஸு ஒய்யும் கண்டுபிடிங்க, அவ்வளோதான். அவங்க கேட்குறது எக்ஸ் தான். கொஸ்டின் வந்து என்ன, நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அது வந்துடும் உங்களுக்கு, போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும். சரியா? ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அடுத்தது அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, chemist has one solution of A chemist has one solution which is 50% acid. ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதில் வந்து 50% ஆசிட் மிக்ஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்குவோம். இன்னொரு சொல்யூஷனில் வந்து 25% ஆசிட் மிக்ஸ் ஆகிருக்கு. how much is should be mixed to make? ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 10 லிட்டர்ஸ்க்கு வேணும். அதில் என்ன இருக்கணும், 40% ஆசிட் சொல்யூஷனை நம்ம க்ரியேட் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். கிராமர் சொல்லி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 50% ஆசிட் கண்டெயின் இருக்குல்ல, அதை வந்து நான் எக்ஸ் லிட்டர்னு எடுத்துக்கிறேன். ஓகே. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இந்த அமௌண்ட் ஆஃப் amount of 50% of acid be x liter அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதுமாதிரி the amount of 25% acid வந்து நான் y லிட்டர்னு எடுத்துக்கிறேன். ஓகே. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எத்தனை லிட்டர் வேணுமா, 10 லிட்டர்ஸ் வேணும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எனக்கு 10 லிட்டர் வேணும். இது ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் இது எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, இது 50%. அப்போ 50% அப்படின்னா 50/100x. இது 25%. அப்போ 25/100y ஈக்குவல் டு டோட்டலாக எத்தனை பர்சன்டேஜ் ஆசிட் கண்டென்ட் இருக்கணும், 40%. அப்போ 10 × 40/100. ஓகே. இது என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிபிள் பை 100. அப்போ எல்லாத்தையும் 100 காண போயிடும். அப்போ என்ன இருக்குங்க, 50x + 25y 400ன்னு வரும். இது என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் 25ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைடட் பை 25. 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100லாம் கீழே உள்ளலாம் கேன்சல் ஆயிரும். 50 இங்கே 25 இங்கே 10 × 40 400. 25ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே எத்தனை 25 இருக்குது, 225. இங்கே ஒரு 25 இருக்குது. இங்கே 1625 வரும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு டெல்டா எக்ஸு டெல்டா ஒய். அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா, ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரியா? ஓகே. அடுத்த சம் பார்க்கலாம். ஃபிஷ் டேங்க். ஓகே. இது வந்து டைம் ஒர்க்கு அந்த மாதிரி ரிலேஷனில் வருது அப்படின்னா நம்ம இதை எப்படி போடுவோம், ஒரு யூனிட்டுக்கு மாற்றி போடுவோம். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. A fish tank can be filled in 10 minutes using both pumps A and B simultaneously. ஒரே டைமில்
ஒரு டேங்க் ஃபிஷ் டேங்க் வந்து ஏ அண்ட் பி ரெண்டு பம்பும் சேர்ந்து என்ன 10 மினிட்ஸில் வந்து என்ன ஆயிருமா அது ஃபில் ஆகிடும். ஹவர் பம்ப் பி கேன் பம்ப் வாட்டர் இன் ஆர் அவுட். பம்ப் பி வந்து என்ன ஆகும் ரிவர்ஸ்லேயும் ஒர்க் ஆகும். அது தண்ணியை வெளியாக்குறதுக்கும் அது யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரே டைமில் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இஃப் பம்ப் பி இஸ் இன்அட்வென்டர்லி ரன் இன் ரிவர்ஸ், அது ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஒரு ப்ரொசீஜராக இல்லாமல் அது என்ன பண்ணும் திடீர்னு அது ரிவர்ஸ்லேயும் அது ஒர்க் ஆகும். தென் த டேங்க் வில் பி ஃபில்டு இன் 30 மினிட்ஸ். அப்படின்னா அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு என்ன ஆகும், அந்த மாதிரி பி வந்து சம்டைம்ஸ் வந்து அப்படி ரிவர்ஸில் ஒர்க் ஆனால் 30 மினிட்ஸ் ஆகும். ஹவு லாங் would it take each pump to fill the tank by itself? அப்போது டேங்க் ஏ மட்டும் பம்ப் ஏ மட்டும் இந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், பி மட்டும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகே. சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா டைம் டேக்கன் பை பம்ப் ஏ, டைம் டேக்கன் பை லெட் டைம் டேக்கன் பை pump A to fill the tank. அதை நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். அதுமாதிரி டைம் டேக்கன் பை பம்ப் பி அதை வந்து நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டும் சேர்த்து எவ்வளோ நேரத்தில் அது ஃபில் பண்ணு தான் 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் 1 யூனிட்டுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். 1/x + 1/y = 1/10. இது ஈக்குவேஷன் 1. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பம்ப் ஏ வந்து அப்படியே தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. சம்டைம்ஸ் பம்ப் பி என்ன ஆகும் ரிவர்ஸில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ -1/y, ரிவர்ஸ்னால் மைனஸ். அப்போ என்ன ஆகுமா 30 மினிட்ஸ் ஆகும். அப்போ 1/30. சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டெல்டா கண்டுபிடிக்கணும். டெல்டா வந்து 1 1 1 -1. அப்போ என்ன ஆன்சர் வரும், -1 -1 -2. அப்புறம் டெல்டா 1/x கண்டுபிடிக்கணும். 1/xனா ஃபஸ்ட்டு காலமை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக 1/10 1/30. அப்புறம் செகண்ட் காலம் வந்து அப்படியே தான் இருக்கும் 1 -1. 1 × -1/10 -1/10 minus 1 × 1/30 1/30. அப்போது இங்கே 30 வந்து நீங்கள் எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30 கிடைக்கும். இப்போ -1 × 3 -3. இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30 கிடைக்கும். 1 × -1 -1 -4/30. அப்புறம் டெல்டா 1/y கண்டுபிடிக்கணும். அப்போது டெல்டா அப்படி இருக்கும் 1 1 அப்படி இருக்கும். இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் 1/10 1/30. 1 × 1/30 1/30 -1 × 1/10 1/10. அப்போ 30 நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். இப்போது இந்த 30 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30 கிடைக்கும். 1 × 1 1 மைனஸ் இந்த 10 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30 கிடைக்கும் 3. அப்போ என்ன கிடைக்குது -2/30. ஃபஸ்ட்டு எனக்கு 1/x வேணும். 1/x ஃபார்முலா டெல்டா 1/x/டெல்டா. டெல்டா 1/x எவ்வளோ -4/30. டெல்டா எவ்வளோ -2. -2. அப்போ எப்படி எழுதலாம் இதை -4/30. இந்த டிவைடை இன்ட்டா மாற்றிக்கிறேன். அப்போ என்ன ஆகும் -2 வந்து 1/-2 ஆயிரும். இந்த மைனஸ் கேன்சல். இந்த 2க்கு இது கிடச்சிங்கன்னா 2 டைம்ஸ் இங்கே மேலே 1 2 இருக்குது, இங்கே 15 2s இருக்குது. அப்போது 1/15. அப்போது x = என்ன வரும் +15. பம்ப் ஏ வந்து என்ன ஆகும் 15 மினிட்ஸ் ஆகும். இந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் ஆகும். அதே மாதிரி பம்ப் பி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், 1/y கண்டுபிடிக்கணும். 1/y = டெல்டா 1/y/டெல்டா. டெல்டா 1/y எவ்வளோ இங்கே இருக்குது -2/30 -2. இங்கே -2 ஆச்சுன்னா மேலே 1 டைம். அப்போ 1/30 வருது. அப்போ ரெசிப்ரோக் எடுத்தோம்னா y = 30. பம்ப் பி வந்து 30 மினிட் எடுத்துக்குவோம். ஓகே. அடுத்த சம் இருக்கா?
இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான சம் தான். ஃபேமிலி வந்து சாப்பிட போகிறாங்க, அதை பற்றியான ஒரு சம்மு. ஓகே, ஓகே இந்த சம் பார்த்தீங்கன்னா, எ ஃபேமிலி வந்து 3 people went for dinner in a restaurant. ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட போகிறாங்க. த காஸ்ட் ஆஃப் 2 தோசை, நான் என்ன பண்ணுறேன்னா காஸ்ட் ஆஃப் தோசை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். காஸ்ட் ஆஃப் தோசை வந்து எக்ஸு. அப்புறமா என்ன, இட்லி, காஸ்ட் ஆஃப் இட்லி வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்புறம் வடை வந்து இசட்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன சாப்பிட்ருக்காங்கன்னா, த காஸ்ட் ஆஃப் 2 தோசை அப்படின்னா 2x, 3 இட்லி ப்ளஸ் 3y, அப்புறம் 2 வடை ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 150. ஃபஸ்ட் ஒன். செகண்ட், இந்த காஸ்ட் ஆஃப் 2 தோசை, அப்போ 2x, 2 இட்லி ப்ளஸ் 2y, 4 வடை ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 200. த காஸ்ட் ஆஃப் 5 தோசை, 4 இட்லிஸ், காஸ்ட் ஆஃப் வந்து 5 தோசை, அப்போ 5x, 4 இட்லிஸ் ப்ளஸ் 4y, 2 வடை ப்ளஸ் 2 வடைனா 2z ஈக்குவல் டு 250. என்ன சொல்கிறாங்க, அந்த ஃபேமிலி ஹேஸ் 350 இன் தேர் ஹேண்ட். அவங்க கையில் வந்து 350 இருக்குது. அந்த ஃபேமிலி டோட்டலாக என்னென்ன சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா அது தனியாக எடுத்துருக்கோம். 3x ப்ளஸ் 6y, 3 தோசை அப்போ 3x, 6 இட்லி அப்போ 6y, 6 வடை ப்ளஸ் 6z இது இருக்குது. என்னென்னா ரேட்டு தனித்தனியாக சொல்ல, இட்லியோட ரேட்டு, தோசையோட ரேட்டு, வடையோட ரேட்லாம் சொல்லலை. நம்ம என்ன பண்ணணும், கிராமர் ரூல் வச்சுட்டு இங்கே எக்ஸ் ஒய் ஜெட் கண்டுபிடிச்சிடலாமா. ஃபஸ்ட் டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா ஜெட், அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா, ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ் ஒய் ஜெட் கண்டுபிடிச்சிடோமா. அந்த எக்ஸ் ஒய் ஜெட்டோட வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் வர்ற ஆன்சர் வந்து 350க்கு உள்ளே இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு 350, இல்லைனா அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன கேட்குறாங்கன்னா, வில் தே ஏபிள் டு மேனேஜ் டு பே த பில்மாங்க. அது கம்மியாக இருந்துச்சுன்னா எஸ், தே வில் பி ஏபிள் டு பே த பில் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். அப்படி இல்லைனா நாட், அவ்வளோதான். 350 ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நாட் பாசிபிள் டு பே. புரியுதா? ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு சம்மந்தமே இல்லை, ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் ஒய் ஜெட் கண்டுபிடிச்சி இதில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண ஆன்சர் 350க்கு கீழே இருந்துச்சுன்னா பே பண்ணிடுவாங்க, 350க்கு மேலே இருந்துச்சுன்னா பே பண்ண முடியாது. ஓகே, இப்போ 1.4 முடிச்சிட்டேன்.